ஒரு நாள் இரவு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு நீ போகணும். இந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு நீ போக வேண்டும். ഞാൻ എന്റെ ഒരു സ്പിരിച്വൽ സണ്ണിനെ വിളിച്ചോണ്ട് പോയി. என்னோட கூட இருந்த ஒரு ஆவிக்குரிய மகனை நான் அழைத்துக் கொண்டு போனேன். ഞങ്ങൾ ഒരു അടുത്ത ദിവസം ഒരു ഈവനിങ് 6:30 ആയപ്പോൾ ആ വീട്ടിൽ ചെന്നു. அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு அந்த வீட்டுக்கு சென்றோம். അദ്ദേഹം ഒരു ബിലീവർ അല്ല, அவர் ஒரு விசுவாசி இல்ல. ഞങ്ങൾ അവിടെ ചെന്നു. நான் அந்த வீட்டுக்கு போனோம். കഥകളെല്ലാം ലോക്ക് பண்ணி, எல்லா கதவும் பூட்டி இருக்கிறது. லைட் ஒன்றும் இல்ல, ஒரு லைட் போடப்படல. கொஞ்ச நேரம் இങ്ങനെ முட்டி, நான் கொஞ்ச நேரம் தட்டி ഒരു ചിന്ന ഹൗസാ, ஒரு சின்ன வீடு. വീണ്ടും വീണ്ടും വിളിച്ചു, திரும்ப திரும்ப கூப்பிடுறோம். അവൻ ആ മനുഷ്യനെ എനിക്കറിയില്ല, அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது. എന്റെ കൂടെ വന്ന സ്പിരിച്വൽ സണ്ണിന് ആ വ്യക്തിയെ അറിയാം. அந்த என்னோட கூட வந்து ஆவிக்குரிய மகனுக்கு அந்த வீட்டில் உள்ளவரை தெரியும். അവൻ കുറെ നേരം മുട്ടി, கொஞ்ச நேரம் தட்டிட்டே ഞങ്ങൾ വെയിറ്റ് பண்ணி காத்திருந்தோம். വീണ്ടും മുട്ടി, திரும்ப தட்டணும். ഒരു സൗണ്ട്, ஒரு சத்தம், എന്തോ മറിഞ്ഞു വീണു. ஏதோ அந்த ஒன்று புரண்டு கீழே விழுவதை போன்ற ஒரு சத்தம். അദ്ദേഹം ഓടി വന്ന് കഥക് തുറന്നു. அப்போ ஒருத்தர் வேகமா ஒருத்தர் ஓடி வந்து கதவு திறந்தார். അദ്ദേഹത്തോട് ചില കാര്യങ്ങളൊക്കെ ചോദിച്ചു. அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன். ഭാര്യയും മക്കളും ഇവിടെ ഇല്ല, അവരുടെ വീട്ടിൽ പോയിരിക്കുകയാണ്. அவர் சொன்னார், என் மனைவியும் பிள்ளைகளும் இங்க இல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. അദ്ദേഹത്തോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു. அப்ப அவரை பார்த்து இப்படி சொன்னேன். കൈ ഇങ്ങനെ പിടിച്ചു. அவர் கையை பிடிச்சு, നീ സൂയിസൈഡ് ടെൻഡൻസി നിന്റെ മേലിരിക്കെ, ஒரு தற்கொலையும் ஆவியும் போராட்டம் உன் மேல இருக்கிறது. ഇത് മാത്രം പറഞ്ഞു. இதுதான் நான் சொன்னேன். വേറെ ഒന്നും പറഞ്ഞില്ല. வேற ஒரு வார்த்தை சொல்லல. കരയാൻ തുടങ്ങി. அவர் அழ ஆரம்பித்தார். അദ്ദേഹം ഞങ്ങളെ വിളിച്ച് അകത്തെ റൂമിൽ കാണിച്ചു. அவர் எங்களை உள்ளே கூட்டிக் கொண்டு போய் அந்த அறையை காண்பித்தார். ഒരു സ്റ്റൂൾ ഇട്ട്, ஒரு ஸ்டூல் போட்டு അതിൽ കയറി നിന്ന്, அதுல ஏறி நின்று കഴുത്തിൽ കയറ് ഇടാൻ സൂയിസൈഡ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോഴാണ് ഞങ്ങൾ മുട്ടുന്നത്. அவர் கழுத்துல கயிறை போட்டு தொங்குறதுக்கு நேரத்துல தான் நாங்க போய் கலந்து தட்டி கொண்டிருக்கோம். ഹല്ലേലൂയ. അന്ന് അദ്ദേഹം രക്ഷിക്കപ്പെട്ടു. அந்த நாளில் அந்த நபர் ரட்சிக்கப்பட்டார். സൂയിസൈഡ് എല്ലാം മാറി. அவர் தற்கொலை எல்லாம் அவருக்கு போனது. ആ ഏരിയയിൽ ഒരു വലിയ ക്യാൻസർ രൂപം കൊണ്ടു. அந்த இடத்துல ஒரு பெரிய கேன்சர் கூட ஆரம்பிக்கப்பட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങളെ ദൈവം അയക്കാൻ പോവുകയാണ്. உங்களை கர்த்தர் அப்படி அனுப்ப போகிறார். ചില കുടുംബങ്ങളെ രക്ഷിക്കാൻ, சில குடும்பங்களை விடுவிக்கும்படி, ചില ദേശങ്ങളെ രക്ഷിക്കാൻ சில தேசங்களுக்கு விடுதலை ദൈവം നിങ്ങളെ കൊണ്ടുപോകാൻ പോവുകയാണ്. கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദേശങ്ങളെ വിടുവിക്കാൻ പോകുന്നു. தேசங்கள் விடுவிக்கப்பட போகிறது. ദൈവം നിങ്ങളെ വിടുവിക്കുന്നു. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். നിങ്ങളെ ഷാർപ്പൺ ചെയ്യാൻ പോകുന്നു. ஆண்டவர் உங்களை இன்னும் கூர்மையாக்க போகிறார். നിങ്ങൾക്ക് ആഗ്രഹമുണ്ടോ? உங்களுக்கு ஆசை இருக்குதா? ഊഴിയം ചെയ്യാൻ എത്ര പേർക്ക് ഇഷ്ടമുണ്ട്? எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? എഴുതണ്ട, இதெல்லாம் எழுத வேண்டாம். വായിക്കാൻ അറിയത്തില്ല, வாசிக்க தெரியாது, മണി വേണ്ട, பணம் வேண்டாம். നിങ്ങൾക്ക് ടേസ്റ്റ് ഉണ്ടെങ്കിൽ, உங்களுக்கு ருசி இருந்தா, അവൻ സോൾ